வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நம்ம இன்றைக்கி மீல் மேக்கர் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு மீல் மேக்கர் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சு நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இதுக்கு மசாலாவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் போட்டு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட பட்டை, கிராம்பு, லவங்கம், கருவேப்பிலை, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ அது கூட நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே சோயாவில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் அளவாகவே நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மீல் மேக்கரை நறுக்கி வச்சுருக்கிறோம், 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த சோயா மீல் மேக்கர்லேயே உங்களுக்கு தண்ணி இருக்கும், அது எல்லாமே அப்சர்வ் ஆகிரும். இந்த பக்கம் ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விடணும். அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. இறக்குறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் மீல் மேக்கரில் கோலா உருண்டை வீடியோ போட்டிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.